guys, welcome back to Hrithik Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட தாத்தா வீட்டில் இருக்கிற டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்தா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட தாத்தா வீட்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இங்கே கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th தான் வந்தோம். ஏப்ரல் 29th தான் வந்தோம். ஸோ இன்னைக்கு டுடேஸ் சாரி காய்ஸ், எங்களால் ஏன் வீடியோ போட முடியலன்னா எங்கள் அப்பா எங்கள் ஊரில் இருக்கார். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களால் வீடியோவும் போட முடியல. எங்கள் தாத்தா ஃபோனில் எடுத்து அப்படியே எங்கள் அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே வீடியோ எடுக்கிறது தான் எனக்கு பிளானு. ஸோ பார்த்தீங்கன்னா தாத்தா உள்ளே தான் இருக்கார். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் எப்போவுமே விளையாடுவோம், இந்த ரூமில் தான். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்களோ அந்த மாதிரி தான் வீடியோ இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபாரஸ்ட் வீடியோ பின்ன ஆமாம் கேட் ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆமாம் சீனும் கத்திக்கிட்டே இருப்பான், ரோடு போல தின்னுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு காட்டினோம்ல இந்த மாதிரி ஃபாரஸ்ட் வீடியோ, அந்த ஃபாரஸ்ட் பார்க்குற வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எனக்கு இந்த வீடியோக்கு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30, 40, 50 லைக்ஸ் ஆச்சு நான் எதிர்பார்க்குறேன். அவன் விளையாடிட்டு இருக்கான் அதை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடதுன்னு நினைக்கிறது என்னன்னு தெரில, இது மேலே ஒன்று இருக்கும், அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் தாத்தா சொன்னார் வெளிச்சம் வரத்துக்காக அந்த ஒரே ஒன்றை மட்டும் மூடாமல் வச்சுருக்காங்க, மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக சீல் ஆயிடுச்சு. இங்கே விளையாட வர முடியாது, ஏன்னா இங்கே ஃபேன் கூட கிடையாது. இப்போ இது ரொம்ப சம்மராக இருக்கிறதுனால ஃபேன் இல்லைன்னா இருக்கவே முடியாது எங்களால். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூமை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம், நெக்ஸ்ட்டு பார்ட்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே தக்காளிலாம் வர வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்க? ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. இது நாங்கள் சொந்த வீடு இல்லது, வாடகை வீட்டில் தான் எங்கள் தாத்தா இருக்கார். இங்கே டிராக்டர் இருக்குது, இது எங்களோடது கிடையாது, அந்த வீட்டோடது தான், அவங்க வீட்டோடது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே டிராக்டரோட பார்ட் இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய கோழி பண்ணெல்லாம் வேறு இருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஜூம் பண்ணி நான் காட்டுறேன், பாருங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக. இது டே இன் மை லைஃப் vlog-ஆ இல்லை அனிமல்ஸ் vlog-ஆனே எங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்கள் கூண்டெல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு கூடிய சீக்கிரத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃபேஸ் ரிவீலும் நாங்கள்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஸோ ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 60 லைக்ஸ் ஆச்சு நான் டார்கெட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் Q&A வீடியோ போடலான்னு கூட நான் பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா 60 லைக்ஸ் தான். 60 லைக்ஸ் வந்துச்சுன்னா ரெண்டில் ஏதோ ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம். நீங்கள் மித்ரன் வ்ளாக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, மின்னலே சாங் வித் நேச்சர்னு போட்டிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலெலாம் தெரியும் பாருங்கள், கோயில் இல்லை மலை தெரியும் அங்கே பாருங்கள். லுக்கே இப்படி தான் இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்குல்ல. அது தண்ணி ஓடுற பைப்பு கைஸ் பாருங்கள், நல்லா தோட்டம்லாம் வேறு இருக்கும். ஸோ அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி வந்ததுன்னே தெரியாது இதுக்குள்ளே. பட் ஆனால் இதை சுற்றி எழுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு செங்கல் மாதிரி கட்டி அப்படியே உட்காரத்துக்கு அப்படியே எழுப்பியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்களும் அப்படியே கேட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் உள்ளெல்லாம் போய் விளையாட போகிறோம். என்னமோ நான் இந்த மாதிரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப்லாம் கொடுத்துட்டு பேகெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் இன்னும் துள்ளி கூட படிக்கல. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பேக்கு, இது அமெரிக்கன் டூரிஸ்டோடது, எங்கள் அப்பா கிஃப்டாக வந்ததாம்மா. இது அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் இதுதான் நான் என்னோடய ட்ராவலுக்குலாம் நான் கொண்டு போவேன். இந்த நான் எப்போ போனாலும் ஏதாவது தேவைப்படும். ரித்திக்கோட ஸ்கூல் பேக், இது பிஞ்சு போனால் பழைய பேகாம்மா. இதை தான் நான் எப்போவுமே எங்கேயாவது போகிறோம் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னா அப்படின்னா எங்களுக்கு லக்கேஜில் பத்தாது. எங்களோட லக்கேஜ் ட்ரெஸ் வைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். அப்போங்கிறது போல் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
எங்க தாத்தாவுல ஆமா தான் இங்க மேல இருந்தது மேக்னெட்டு எடுத்துக்கிட்டாங்க. நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் அப்படிங்கிறான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜிப்ல என்ன இருக்கு அப்படின்னா எதுவுமே இருக்காது. இவன் எப்போ பார்த்தாலும் இரும்பிட்டு சளியெல்லாம் பிடிச்சிக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பேக் வேறு கோளாறு பண்ணுது. விக்ஸ் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் எனக்கும் ட்ராவல்னால் தலை வலிக்கும் சில டைம்ஸ் வெயிலில் போனால். அது ஏன்னு தெரில. உங்களுக்கும் அப்படி வெயில் இந்த மாதிரி விக்ஸு கொண்டு போவீங்கன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு தலை சுற்று என்ன மாதிரி அப்படின்னா விக்ஸ் கொண்டு போகிறீங்களா? லைக்கு ஷேர் பண்ணிருங்க. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஸோ வந்துட்டு அதை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள். ஸோ இந்த ஜிப்பில் அதுக்கு மேல் வேறு எதுவுமே. நெக்ஸ்ட்டு ஜிப்பில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இருக்காது இதில். இருங்க அதெல்லாம் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இது வந்துட்டு எங்கள் அம்மா ஃபோன் சார்ஜர் இருக்குது. எங்கள் அம்மாவோட ஃபோன் சார்ஜர் இருக்குது. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. இது பாருங்கள், என்னடா இது இவ்வளோ கேவலமாக இருக்குது, பிங்க் கலரில் வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 3வதுல வந்துட்டு பிங்க் கலர் தான் எனக்கு பிடிச்ச கலராகவே இருந்தது. அது ஏன்னு தெரில, அதில் வந்துட்டு ரொம்ப லைட் கலராக இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சி போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கேவலமான கலர் பென்சில் தான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி நோட் வச்சுருப்பேன். இது வந்துட்டு என்னென்னா என்னோடய ஷாப்பிங்க்கெலாம் நான் போனேன் அப்படின்னா எழுதியிருப்பேன். இது என்னோட ஸ்டேஷ்னரி ஐட்டம். இது வந்துட்டு ரித்திக்கோடது. ஆமாம், இது என்ன ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இது மாதிரி என்கிட்டையும் நாங்கள் கேபிஆரில் வாங்கினோங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வாங்கினது தான், இங்கே திருச்செங்கோட்டில் வாங்கினது தான். பாருங்கள் கந்தர கோலை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி என்கிட்டே இருக்குது. அதில் நான் இன்னும் நேம் கூட எழுதலை. பாருங்கள் இதே மாதிரி என்கிட்டே இருக்கு கைஸ். மொத்தமாக சேர்த்து 4 நோட் இருக்குது. இது வந்துட்டு என்னோட பேக் டு ஷாப்பிங். வீட்டில் வச்சுருக்கேன் கைஸ். அதை ஆமாம், இது வீட்டில் வச்சுருக்கேன். இதை நான் எங்கே போனாலும் கொண்டு போவேன். அது ஏன்னு தெரில. ஊருக்கு போயிட்டு காமிக்கிறோம். அது நாங்கள் ஊருக்கு போயிட்டு காமிக்கிறோம் அப்படிங்கிறான். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நோட்டு இதை இப்படி தான் ஓப்பன் பண்ண முடியும். இது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு டக்குன்னு நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் இதில் தான் எடுப்பேன். இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக எழுதி வைக்கணும்னா இந்த நோட் வந்துட்டு ரொம்ப சூப்பரான நோட்டு. ஆனால் நான் நோட்டாக